மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பேசினார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதோடு பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்களும் பெருகிவிட்டன என்றும் இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் சாடினார். தொடர்ந்து பேசிய அவர் திமுகவில் ஆணாதிக்கம் அதிகம் என்றும் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் பெண்கள் முன்னேறி விடுவார்கள் என்ற பயத்தில் திமுகவினர் நாடகமாடுகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். மக்கள் நலனுக்காக கொண்டு வரப்படும் திட்டங்களை திசை திருப்பவே நகல் எரிப்பு போராட்டங்களை நடத்துகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். சார், கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓவர் நைட் வந்து பெயிண்ட் அடிக்கிறீங்க, டைல்ஸ் ஓட்டுறீங்க, சுத்தம் பண்றீங்க, ரோட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்ல, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் வருது, மக்களுக்கு வந்து ரோட் சரியில்லை, குப்பை எல்லா இடத்தையும் குப்பை இருக்கு, திடீர்னு வந்து ஜேசிபி வச்சுட்டு குப்பை எடுக்கிறீங்க. 10 வருஷம் உங்களால முடியாதது 10 நாள்ல அந்த மேஜிக் சுந்தர் சி பண்ணி காமிச்சிருக்காரு. மக்கள் மத்தியில அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. மக்கள் வந்து இருக்கிற எம்எல்ஏ எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்காக வேலை செய்யக்கூடியவர், நல்ல மனிதர், நல்ல நேர்மையானவர், நல்ல பண்பாடு உள்ளவர், அப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க நிச்சயமாக சுந்தர் சி அவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.